ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இரண்டாவது தத்துவ கதை பார்க்கலாமா? கதை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பிச்சைக்காரர்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிச்சைக்காரங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களும் கூட. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே பிச்சை எடுத்து வந்திருக்கிறதுல அவங்க வருவாங்க, பரம்பரை பிச்சைக்காரன். ஓகேவா? இன்னொருத்தவங்க காலத்தின் கோலத்தால், அதாவது காலத்தின் கட்டாயத்தால் பிச்சைக்காரனாக தள்ளப்பட்டவன் இன்னொருத்தன். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பிச்சைக்காரர்கள் பற்றின கேரக்டர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பரம்பரை பிச்சைக்காரன் சொன்னேன் இல்லைங்களா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது அவனுக்கு பிச்சை போடுறாங்க அப்படின்னா அப்படியே புகழ்ந்து பாராட்டி தள்ளுவான். ரொம்ப ரொம்ப பாராட்டுவான் ஒருத்தவங்க பிச்சை போட்டாங்கன்னா. சப்போஸ் அவன் பிச்சை கேட்டு யாரும் பிச்சை போடலை அப்படின்னா அவங்கள கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுவான், அதாவது செம்மையாக திட்டுவான். ஓகேங்களா? இது அவனோட கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட், காலத்தின் கோலத்தால் பிச்சைக்காரனாக ஆனவன் அவன் எப்படி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிச்சை போட்டாலும் போடலைனாலும் அவன் எப்போவுமே கடவுள் பெயரை சொல்லிக்கினே இருப்பான். அதில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கடவுள் செயல், கடவுள் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுன்னு போயிட்டே இருப்பான். காசு போட்டாலும் சரி, போடலாலும் சரி. ஓகே, இந்த காலத்தின் கோலத்தால் பிச்சை தொழிலுக்கு வந்தவன்னு சொன்னான் இல்லைங்களா, அவன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய பணக்காரனாக இருந்த ஒரு நபர். ஸோ எப்படிங்க பிச்சைக்காரனாக வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புகிற ஒரு கேரக்டராக இருந்திருக்காப்புல. ஸோ அதனால் அவர் சுற்றத்தாழும் நண்பர்களும் அவனை பக்காவாக ஏமாற்றி இந்த பிச்சை எடுப்பு தொழிலுக்கு தள்ளுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் கடவுள் செயல் தான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவன் எல்லாத்தையுமே ஏற்றுப்பான். ஏமாத்தினவங்களையும் திட்டமாட்டான், நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டான். எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு ஈஸியாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளோட கட்டளையின்படி தான் நடக்கிறது அப்படின்ற ஒரு லைனை பக்காவாக அவன் நம்புவான். அந்த காலத்தின் கோலத்தால் பிச்சைக்காரனான எல்லாமே கடவுளின் கட்டளைப்படி தான் நடக்குது. நான் இப்போ பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கும் கடவுள் தான் ஏதோ அவரோட கட்டளை தான் அது, நான் பணக்காரனாக இருந்ததுக்கும் அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கடவுளின் செயல் அப்படின்னு நம்புறவன் தான் இவன். ஓகே, இந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பணக்கார வீதிக்கு சென்று பிச்சைக்கு எடுப்பாங்க. அங்கே ஒரு பணக்காரர் டெய்லி இவங்களுக்கு பிச்சை போடுவாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த பணக்காரர் ஃபஸ்ட்டு இந்த பிச்சைக்காரன் யார், பரம்பரை பிச்சைக்காரனுக்கு காசு போடும்போது அவன் பாராட்டி தள்ளுவான் அந்த பணக்காரனை. டெய்லி இந்த பரம்பரை பிச்சைக்காரன் பணக்காரனை பாராட்டி தள்ளுவான். ஓகேங்களா? ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தின் கோலத்தால் பிச்சை எடுக்கிறவன் இவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு வந்துடுவான். அந்த பணக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் டெய்லி அவனை புகழ்ந்து தள்ளுற இந்த பரம்பரை பிச்சைக்காரனை தான் ரொம்ப பிடிக்கும். இவனை ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவருக்கு பிச்சை போடுறது பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரன். ஆனால் நீ கடவுளை வாழ்த்திட்டு போகிற, ஏன்னா நீ வாழ்த்த மாட்ற, அதனால எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு அவரோட மைண்ட் செட். அந்த பணக்காரர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தின் கோலத்தால் பிச்சை எடுக்கிறவன் இந்த பரம்பரை பிச்சைக்காரனை பார்த்து பொறாமப்படணும், அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் அப்படின்னு பார்க்கலாம். அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரம்பரை பிச்சைக்காரன் அவனை டெய்லி பாராட்டி தள்ளுறாரு. ஸோ அதனால் கொஞ்ச காலத்துக்கு அவன் பிச்சை எடுக்காமல் நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. ஆனால் அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. எப்போயும் போலவே ரெண்டு பிச்சைக்காரங்களும் இந்த பணக்காரன் வீதிக்கு செல்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த பணக்காரன் ஓடி ரெண்டு பேர்கிட்டே ரெண்டு தராங்க. என்னென்னா ஆப்பம், தட் இஸ் டிஃபன் ஆப்பம், தேங்காய் பால் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு ஆப்பமை ஒருத்தர்கிட்ட ஒன்று கொடுக்குறாரு. அதில் ஒரு ஆப்பம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பலானா கொஞ்சம் வீங்கின மாதிரி அழுக்காக இருந்துச்சு. அதை பரம்பரை பிச்சைக்காரன்கிட்ட கொடுக்குறாப்புல. அந்த ஆப்பத்தை, க்ளீனாக இருக்கிற ஆப்பத்தை நம்ம காலத்தின் கோலத்தால் பிச்சைக்காரன் அவருக்கு கொடுக்குறாரு. இதை கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பரம்பரை பிச்சைக்காரன் ஆஸ் யூஷுவல் புகழ்ந்து தள்ளுறாப்புல. இன்னொரு பிச்சைக்காரன்
எனக்கு இந்த பிச்சை கிடைக்கிறதுக்கு காரணம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. பணக்காரன் வந்து நினைக்கிறாரு என்னென்னா, நான் கொடுத்த இந்த அழுக்கான உப்பலான ஆப்பத்தை வச்சுட்டு நாளிலேருந்து பரம்பரை பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுக்கவே வரமாட்டான் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானில் சிரிச்சுக்கினே அவர் பாட்டுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போது இந்த 2 பிச்சைக்காரர்களும் பார்த்திங்கன்னா வழக்கமாக அவங்க உணவு உண்ணும் பிளேஸ்க்கு வராங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பரம்பரை பிச்சைக்காரன் வந்து அந்த பிச்சைக்காரனோட ஆப்பத்தை பார்க்குறான். இது மட்டும் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, நமக்கு இவ்வளோ அழுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட கேட்குறான், நீ எனக்கு அதை தரியா, நான் அவனுக்கு இதை தரேன்னு சொல்லும்போது அவனும் வந்து கொடுத்துட்றான். ஓகேவா? இப்போது அந்த உப்பலான அழுக்கான ஆப்பம் வந்து அந்த பிச்சைக்காரன்கிட்ட, கடவுளின் பெயர் சொல்லும் பிச்சைக்காரன்கிட்ட போயிடுது. உடனே கடவுள் பெயர் சொல்கிற அந்த பிச்சைக்காரன் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நண்பரே எனக்கு அவசரமாக ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி அந்த ஆற்றங்கரைக்கு போகிறான். ஓகேங்களா? அங்கே ஒரு அவசரமான வேலைக்கு அவன் அங்கே போகிறான். அவசரமான வேலையானா என்ன இருக்கும், மேபி பாத்ரூம் போகிறது அதுவாக தான் இருக்கும். போகிறான். ஓகேங்களா? அப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த ஆப்பத்தை வந்து சாப்பிட்லான்னு ஒரு மரம் நிழலில் வந்து உட்காந்து அந்த ஆப்பத்தை திறக்கும் போது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பொற்காசுகள் வந்து விழுது. ஓகேங்களா? அந்த அழுக்கான உப்பலான ஆப்பத்துலேருந்து நிறைய பொற்காசுகள் வந்து விழுது. அதை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு அழகாக கூறிட்டு இருக்கான். கூறிட்டு அந்த பொற்காசுகளை அவனோட வேட்டியில் மடித்து வச்சுட்டு ஆப்பத்தை சாப்பிட்றான். அழுக்கெல்லாம் தள்ளிட்டு ஆப்பத்தை வந்து அவன் சாப்பிட்றான். அப்போ வந்து அந்த ஆற்றங்கரைக்கு யாரோ ஒரு நிறைய மனுஷங்கள்லாம் வந்து ஓடி ஓடி போகிறாங்க. ஐயோ கத்தின்னு ஓடி போகிறாங்க. பிச்சைக்காரன் வந்து எதுக்கு எல்லோரும் இப்படி ஓடி போகிறீங்கன்னு அங்கேருந்து ஒருத்தனை கேட்கும்போது, அங்கே வந்து ஒரு சிறுத்தை புலி வந்து இந்த பக்கம் வேகமாக வந்து ஓடி வந்துட்டுருக்கு. அதுக்கிட்டேருந்து நாங்கள் பயந்துன்னு தான் நாங்கள் வந்து இப்படி ஓடிட்டுருக்கோன்ட்டு பிச்சைக்காரன் கையை பிடிச்சி பிச்சைக்காரனையும் இழுத்துட்டு ஓடுறானுங்க எல்லோரும். ஏறுறாங்க. அந்த ஒரு படகுல வந்து ஏறுறாங்க எல்லாருமே. பிச்சைக்காரனும் அந்த படகுல தான் ஏறுறான். ஸோ அந்த படகு பார்த்திங்கன்னா அந்த விண்டோட வேகத்தில் காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த படகு எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு யாருக்கும் தெரில. கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு ஆற்றங்கரையில் வந்து நிற்குது. இப்போது அந்த பரம்பரை பிச்சைக்காரன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இன்னும் நம்ம நண்பனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரொம்ப நேரம் அவன் வந்து வராதனால அவன்கிட்ட அந்த ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு அந்த மண்டபத்திலே வந்து அவன் தூங்கிட்டான். ஸோ எப்போவுமே அவன் கூட இருந்த நண்பன் வந்து இப்போது இல்லாதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மண்டபத்திலே வந்து படுத்துட்டான். ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பணக்கார வீதிக்கு செல்வான் இல்லைங்களா அந்த பிச்சைக்காரன், அதே மாதிரி அவன் வந்து போகிறான். அப்போது வந்து அந்த பணக்காரன் இவனை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. என்ன இவன் தான் வந்து இவன்கிட்ட தான் நம்ம அந்த அழுக்கான ஆப்பத்தை கொடுத்தோம், பட் இவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான், பட் அவனை காணுமேன்ட்டு ஒரே ஷாக்கு. உடனே வந்து ஷாக்கு தாங்காமல் அந்த பணக்காரன் வந்து பிச்சைக்காரன்கிட்ட கேட்குறான், என்னப்பா நான் நேற்று உனக்கு அந்த அழுக்கான உப்பலான ஆப்பம் கொடுத்தேனே அதை நீ வந்து உண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க ஐயா அது ரொம்ப அழுக்காகவும் இதுவாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து என் நண்பனுக்கு கொடுத்துட்டேன், அதாவது என் கடவுள் பெயரை சொல்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு நான் கொடுத்துட்டேன், அவன்கிட்ட இருக்க ஆப்பத்தை நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்ட பணக்காரன் வந்து பார்த்திங்கன்னா அவன் நினச்சபடி நடக்காமல் கடவுளின் ஆணைப்படி நடந்ததை நினச்சி எல்லாமே இறைவன் செயல் அப்படின்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து காலத்தின் கோத்தால் ஆன பிச்சைக்காரன் வந்து என்ன ஆனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோடு அந்த படகுல ஏறினார் இல்லைங்களா? ஸோ அந்த வாட்டரோட ஸ்பீடுக்கும் அந்த ஆற்று நீரோட ஸ்பீடுக்கும் அந்த காற்றுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டேரக்ஷன் அந்த படகு எந்த டேரக்ஷன்லேயே போதும் தெரியாமல் வெகு தூரத்தில் இருக்க ஒரு நாட்டோட கரைக்கு சென்று அங்கே வந்து அந்த படகு வந்து மோதி வந்து நிற்குது. ஓகேங்களா? இப்போது அந்த பிச்சைக்காரன் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த படகுலேருந்து கீழே இறங்குறாப்புல. ஸோ இப்போ வந்து அவனோட நண்பன் வந்து கொடுத்த அந்த அழுக்கான ஆப்பத்துலேருந்து கிடச்ச அந்த பொற்காசுகளை வச்சு அவன் வியாபாரத்தில் ஈடுபடுறான். ஸோ அதில் கிடைக்கிற பணத்தை வந்து துன்பப்படுறவங்களுக்கும் உதவி செஞ்சு தானும் வந்து சுகமாக வந்து வாழ்ந்துட்டு வரான். ஓகே.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதை நான் வந்து அந்த புக்கில் இருக்க மாதிரி படிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். துன்பத்திலும் பிறர் மனம் நோகாமல் நடந்து சர்வ சதாகாலமும் இறைவனின் நாமத்தை நம்பிக்கையோடு உச்சரித்து கொண்டிருந்த பிச்சைக்காரனை கடவுள் கைவிடவில்லை. அதே நேரத்தில் கடவுள் பெயரை உச்சரிக்காத பிச்சைக்காரனுக்கும் கடவுள் உணவளித்து கொண்டுதான் இருந்தார். ஸோ இதுதாங்க இந்த கதையோட தத்துவம். அதாவது ஒரு பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடவுளோட பெயரை உச்சரித்து கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவனையும் கடவுள் வந்து கைவிடலை. அதே சமயத்தில் கடவுள் பெயரை ஒரு தடவை கூட சொல்லலை அவன். இன்னொரு அந்த பிச்சைக்காரன் யார்? பரம்பரை பிச்சைக்காரன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து உணவளித்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ 2 பேருமே கடவுள். ஸோ யாரையுமே கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்றது தான் இந்த கதையோட ஒரு அழகான தத்துவம் சொன்னாங்க. இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு கதையோட சந்திப்போம்.